அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஓடுறது இதான். ஏன்டா பிகே என்னமோ உன்னைய ஊருக்குள்ள பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பீத்திக்கிட்டு இருந்தாங்களடா, ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அந்த ஆள் என்ன அடி அடிக்கிறான், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எருமை மாதிரியே உட்காந்துருக்கியடா என்பீல்டு மூக்கா அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிகே எனும் பாஜக கொட்டப்பாக்கு கரந்தபார் எனும் கட்டையால் பொழக்கப்பட்டது. அங்கே ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்கலை. அந்த ஆள் மண்டையை பிடிச்சிட்டு கதவை திறந்துட்டு ஐயோ என்னைய விட்டுருங்க அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடலை. மற்றபடி எல்லாம் நடந்தது. சும்மாலாம் பொழக்கல. அவரு சுற்றமும் நட்பும் சூழ சேர்ந்து பொலன்னு பொழந்துருக்காப்புல பார்த்துக்கங்களேன். அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும். ஏன் சார் உங்களுக்கு கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா சார்? கதற பிகே கேமரா முன்னாடி வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, பேட்டி எடுத்தார்னு சொல்ல வந்தேன். உண்மையிலே கரந்தபார் பிகேவோட அந்த இதை சதைச்சிட்டாருப்பா. ஐயோ போச்சே. அதுனா அந்த கௌரவத்தை சதைச்சிட்டாருன்னு சொல்ல வந்தையா. அந்த ஆள் எங்கே தெரியுமா சிக்கலாப்புல சொல்ற வாங்க. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. ஊருக்குள்ள நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கு பலூனும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பலூனை பிடிச்சி ஊதியே உடச்சிருக்காப்புல ஒரு மனுஷன். ஏய் இப்போ ஏறி முடிஞ்சா என் மேலே எரிஞ்சு பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அதுவும் ஸ்டூடியோக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் கரந்தபார் எரியலை, நல்லா குளிப்பாட்டியிருக்காப்புல, ஏற்கனவே கலந்து வச்சுருந்துருப்பாப்புல போல். மனுஷன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கினாப்புல. இப்போது அவர்கிட்ட அது இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அவர் பாஜகவோட செய்தி தொடர்பாளராக மாறிட்டாப்புல, அதாவது பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு வருது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தவர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து தானும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாப்புல. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், அவர் வாயி அவர் இது என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அவர் போன தடவை வந்ததை விட இந்த தடவை கூட தான் வரும். அதாவது பாஜக 303 தாண்டி 370 வராது, ஆனால் ஒரு 330 340 ஏன் 350 கூட வரலாம். பட் பாஜக கண்டிப்பாக வரும். ஆனால் யாருப்பா ஏன்ப்பா இவர் திருப்புன்னு இவ்வளவு எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாப்புல? நமக்கே அந்த டவுட்டு வருமா வராதா? 330 350 சொல்கிறாப்புல. பாஜக காரனே படுத்துக்கிட்டு சிரிப்பேன். இல்லை அதை கேட்குறப்ப ஐயா மோடியை நம்மளை விட இந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்ப்பா நம்ம மேலே அப்படின்னு அவருக்கு தோணுமா தோணாதா? அவர் போகிற இடத்துல அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இருந்தால் ஏன் ஐயா இப்படி உளறிட்டு கிடக்குறாப்புல? ஆனால் அந்த நம்பிக்கை, அதாவது கிஷோர் ஐயா மேலே வச்சுருக்க நம்பிக்கையை ஐயா அவர் மேலே வைக்கலை, அவர் வேறு எது மேலேயோ வச்சுருக்காப்புலன்னு வைக்கல. அப்படி சொன்னதை தான் எப்படி நீங்கள் நமக்கு அந்த கேள்வி வரப்போ அவங்களுக்கு அந்த கேள்வி கரந்தபாருக்கு மண்டையில் தோணாதா? எத்தனை பேரை எந்திரிச்சு ஓட விட்டுருக்காப்புல நடந்திருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவருக்கு தோணிருக்கு, ஏப்பா நீ எப்படிப்பா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற? அந்த ஒரு கேள்வியை கேட்டது தான் தப்பு. எப்படி உன்னால் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இப்படி பேச முடியுது அப்படின்னு கேட்டோன்னு அவருக்கு கோவம் வந்துச்சு. ஏன் நான் சொன்னது இது வரைக்கும் எங்கே எதுவுமே தப்புனதே கிடையாது. நான் சொன்னது தான் இந்தியாவில் நடக்கும், இந்தியாவில் நடக்கிறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் அங்கே உட்காந்து பேசியிருக்காப்புலன்னு வைங்களேன். அதாவது ஒரு கணக்குக்கு 2014 காங்கிரஸ் எடுத்தது 42 சீட்டு 44. இதில் அதுக்கப்புறம் இங்கே 2019 52 சீட்டுன்னு நினைக்கிறேன். இப்போது காங்கிரஸ் 100 சீட்டு குறைஞ்சபட்சம் ஜெயிக்கும் அப்படின்றது காங்கிரஸ் மட்டும் தனியாக. நான் சொல்கிறது அலையன்ஸ்லாம் இல்லாமல் வெறும் காங்கிரஸ் மட்டும் தனியாக. இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் அப்படின்னா ஊபி எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் எம்பி எலெக்ஷன் கணக்கு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வெஸ்ட் பெங்காலை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா போன டைம் ஊபியில் 80 தொகுதியில் 62 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பீகாரில் 40ல் 22 ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் 18 ஜெயிச்சிட்டாங்க.
இப்போ இதில் உள்ளது, அதாவது போனது 303 எடுத்து வந்துறீங்களா, அந்த 303 தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ், அவங்களால முடிஞ்ச நம்பர்ஸ் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க போன டைமு. இப்போ அவங்களோட பெரிய சவால் அந்த 303 மறுபடியும் வந்து மேட்ச் பண்ண முடியுமா. ஆக்சுவலி அவங்க கூட தான் போட்டியே. இப்போ அதை தாண்டி தான் அவங்க அந்த ரேஸுக்கு போயிருக்காங்க 370. இந்த 303 மேட்ச் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஏன்னா இப்போ ஊபியில் சமாஜ்வாதியும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டும் சேர்ந்தாப்புல பயங்கர டஃப்பு. இப்போ பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு அவங்களோட அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்களை மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த 62 இப்போ போராடி பிடிக்கணும். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 80ல் பாதிக்கு பாதி கூட ஊபியில் இப்போ வர்றது ரொம்ப சங்கடம், அது அவங்க சொல்கிறது. இப்போ இந்த பக்கம் அப்படியே பீகாருக்கு வந்துட்டோம்னா 22க்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி ஓட விடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். மேற்கு வங்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த தடவை 40க்கு 40 அந்த அம்மா அப்படியே அலேக்கா தூக்குனாலும் தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது. இங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 303 இருந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 சீட்டு இங்களுக்குள்ளேயே போச்சு. குறைஞ்சது 30-40 சீட்டு இங்களுக்குள்ளேயே போச்சு. அதைத்தான் அவர் கேட்குறாரு. எந்த அர்த்தத்தில் சொல்கிறார், அதுக்கு அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாப்புல, இங்கே போணுச்சுன்னா நாங்கள் அந்த பக்கம் பிடிச்சிக்கோம். எந்த பக்கம் பிடிப்போம், எங்கேருந்து எடுப்ப, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணால் நீ இவனை எடுத்துக்கலாம் அவனை எடுத்துக்கலாம், யார் வர்றீங்களோ வாங்க எல்லாத்தையும் நான் எடுத்து தரேன் நீங்கள் சொல்லலாம். ஜெயிக்கணும்ல முதல்ல, அதுக்காவது வேணும்ல. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நியாயமாக பார்த்தோம்னா இவங்க 100-120 சீட்டு வந்தாலே பெருசு ஒட்டு மொத்தமாக. ஏன்னா இப்போ என்டையர் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்கள, ஒரு தேசிய கட்சிக்கு உண்டான ஒரு வாக்கு சதவீதம் 60 வாக்கு சதவீதம்னு வச்சுக்குவோம். அதே நேரத்தில் மாநில கட்சிகள் கையில் 40% இருக்கின்றாங்க. மாநில கட்சியில் அவங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்த்தீங்களா. என் ஊர் இது, இங்கே நான் தான் ராஜா அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா சில ஸ்டேட்டில், அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி 40% இருக்குது. இப்போ பாஜக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 தொகுதியில் போட்டி போடுதுன்னு வைங்களேன், 400லையும் ஜெயிக்கணும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஏதாச்சும் கைலாசா மாதிரி ஒரு நாட்டில் போயிட்டு ஆப்போசிட்டே இல்லாமல் உட்காந்து நீங்கள் அவங்களுக்குள்ளே ஓட்டெடுப்பு நடத்துனீங்கன்னா நிற்கிற இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் அதை தான் அங்கே கருந்தப்பார் கேட்டிருக்காரு, ஏப்பா இந்த மாதிரி சொல்கிறிய, ஏற்கனவே நீ சொன்னதெல்லாம் எதுவுமே விளங்கலையே, இப்போ நீ சொல்கிறது மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிற அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே நான் என்னத்தை சொன்னேன், அப்படி என்ன விளங்காமல் போச்சு, உன்ட்ட ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த நிமிஷமே என் தொழிலை விட்டு போயிடுறேன். அதாவது நான் பண்ணுற வேலையை இப்போ விட்டுட்டு, என் புரோக்கர் வேலையை விட்டுட்டு நான் போயிடுறேன். இதுக்கு மேலே நான் யாருக்குமே வந்து ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். ஆனால் நீ ஒரு வேளை இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா, நிரூபிக்கலைன்னா கேமரா முன்னாடி என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். பண்ணுறியா, சவாலுக்கு ஒத்துக்கிறியா, முடிஞ்சால் என்கிட்ட மோதிப்பாரு அப்படின்னு கரந்தப்பாரை கராராக பிடிச்சி கேட்டிருக்காப்புல. அதுக்கு பல்லான்னு ஒன்று விட்டா மாதிரி ஒன்று போட்டாங்க பாருங்கள் ஒரு மேட்ரு. சார் 2022 அதில் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஹிமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் கையே வைக்க முடியாதுன்னு, காலால் எட்டி உதச்சி அனுப்பிச்சிருக்கு சார் பாஜகவை. அதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? நோ 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 கொஸ்டின்ஸ், இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகி வரல அப்படின்ற மாதிரியே மனுஷன் சொன்னதையே திரும்பி நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2023 தெலுங்கானாவில் பிஆர்எஸ்ஸாக பிச்சுக்கும் அப்படின்னீங்களே, காங்கிரஸ் போய் அங்கே நின்றுச்சு உட்காந்துருச்சு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? இதெல்லாம் வந்து இதுவும் வந்து நீங்கள் தானே போட்ட ட்வீட்டு தானே, ஓ வாயால் சொன்னது தானே, வீடியோ இருக்கா நான் பேசுனதையோ ஓ வீட்டில் இருந்தாயே வந்து விழுந்துருக்கு, அப்போ இது ஒன்றுது இல்லைன்றியா அப்படின்னு அவர் கேட்குறப்ப அந்த இடத்துல தான் அவருக்கு முட்டிச்சு. அவர் பாஜகவை நல்லா சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தடவை அவரை எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு முறையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, எந்த இடத்துல எதுக்கு நல்லா வாய்ஸ் எந்த இதுக்கு நல்லா இருக்குது, எந்த பாட்டிக்கு நல்லா இருக்குது, அந்த பாட்டில் போய் ஆள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க வச்சேன், நான் தான் இங்கே சவுக்கண்ணன் சொல்லிட்டு இருப்பார்ல,
நான் போனதுக்கப்புறம் தான் இங்கே வந்தது, நான் போனதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, நான் சொன்னதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணாங்க. அதே மாதிரியே தான் இவரும் அந்த ஊர் சவுக்கு சங்கர் அவர் அப்படித்தான். அவர் போகிற இடத்துலலாம் நல்ல கலெக்ஷனை போட்டு உட்காந்துட்டாப்புல. ஆக்சுவலி இந்த எலெக்ஷனுக்கே அவர் நிறையா இறங்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. எதுக்கு? அவர் வேலை பார்க்கறதுக்காக இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல. ஆனால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, இது மூலியமாலாம் நம்ம ஜெயிக்கலை, நாம் பண்ணுறதுனால தான் கூடவே நின்று இது ஒத்தாசையாக இருந்துவிட்டு கடைசியில் முழுக்க முழுக்க நான் தான் பண்ணேன்னு வெளியில் போயிட்டு கூவிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையுமே, ஏன்னா போன தடவை அவருக்கு ரெக்கமெண்டேஷனில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக இருந்துச்சு. ஐயாவோட அப்பாயின்மெண்ட்டுக்காக ஆல் ஓவர் இந்தியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் கையில் வச்சுக்கிட்டு எனக்கு யாராச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தனும் அவரை வந்து அப்ரண்டிஸாக கூட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அந்த காண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விதமான அந்த கரிச்சு கொட்டுறதும் வாங்கல, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களடா, என்னை நீ சேர்த்துக்க மாட்டேன், பதனி அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறது தான். அவங்க கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி. அதாவது நீ 303 403 சொல்லிக்க, ஆனால் அந்த 403 கணக்குக்கு எங்கேருந்து எடுப்ப? அதை மட்டும் சொல்லிட்டு போயிருன்றாங்க. கடைசி வரைக்கும் மனுஷன் அதை சொல்லவே மாட்டேன்ட்டாப்புல, கிடையாது. இப்போ இது வந்து அவர் யதார்த்தமாக கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஏனோ தானோன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அவங்க வருவாங்கன்னு. இதில் இடையில வேற உங்களுக்கு பாஜக வரக்கூடாதுன்னா நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுங்க, நான் ஏன் எடுக்கணும்? அவர் சொல்கிறாரு பாஜக ஏன் வராது, வரக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேட்டா எடுத்து கொடுக்குறாப்புல. நான் என்னால் முடியும், ஆனால் நீ கணக்கு சொல்லு, நீ சொல்லிவிட்டு அதையும் நான் ஏற்றுக்கிற மாதிரி தான் ஏற்றுக்க போகிறேன். ஆனால் இங்கேருந்து ஒன்றும் இல்லைப்பா, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு வாய்ஸே கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் கூட கிஷோர் சொன்னதை ஒத்துக்கலாம். ஒரு இடத்துல இங்கே தமிழ்நாட்டில் பாஜக பாதிக்கு பாதி வருன்ற மாதிரி போட்டாப்புலே வருக ஒரு போடு. அந்த இடத்துல தான் ரசா நீ மாட்டிக்கின, அங்கே தான் கண்டுபிடிச்சி விட்டாங்க பட்டுன்னு. ரைட்டு, இது வந்து சும்மா உட்காந்து வெறுவாயை வச்சுட்டு எதையாச்சும் நான் போட்டு விட வேண்டியது, இது ஆசையில், இது அதோட ஆசை. ஏன் ஆசை நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, ஏன் நியாயம், பரவாயில்லப்பா, ஏதோ குழந்த பிள்ளை ஆசைப்படுத்தி இத்தனை நாள் அரசியல் இருந்துச்சு, அதுக்கும் ஏதாச்சும் எங்கேயாவது போய் ஒரு கவர்னராகவோ ஒரு அமைச்சராகவோ உட்காரணும்னு ஒரு ஆசை. இது கட்சி ஆரம்பித்தது எதுக்குன்னு நினைக்கிறியா? ஆட்சியை பிடிக்கவா? எப்படியாவது ஏதாவது கட்சியை பிடிச்சி அமைச்சராகிறதுக்கு தான், வேறு எதுக்குல்ல. அதுக்காக உட்காந்து பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதை வந்து பார்த்து எல்லோரும் ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு எல்லாருக்கும். எப்பட்றா இதை வந்து ஒரு டம்மி பீஸுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால், ஏராசா நீங்கள்லாம் கஷ்டப்படுறிய, நானே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக போயிட்டு வாங்கி கட்டிக்கிச்சு. பிகே கிஷோரோட ரைட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி சொன்னால் தான் அவர் சந்தோஷப்படுற. ஸ்ட்ராட்டஜிஸ் கிஷோரோட அந்த அனலிஸ் அந்த இது பண்ணியிருக்கா பற்றியில் அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிருக்காரு இல்லையா, அதில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? பாஜக 350 தொடுன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஆனால் மற்றவங்க எல்லோரும் ஒரிஜினலாக அரசியலை பார்த்து களத்தை உண்மையில் தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 100% இந்தியா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதில் சாதாரணமாக வராது. இந்தியா கூட்டணி இவங்க சொல்கிறாங்கல்ல 370, அந்த நம்பரை டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா தனியாக நின்று காங்கிரஸ் 100 அடித்தாலே போதும், அது வச்சுருக்க அலைன்ஸை பேஸ் பண்ணியே பேலன்ஸ் 300 வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாதுப்பா. இந்தியா முழுக்க ஒரு 100 மட்டும் அதை அடிச்சுட்டா போதும், பேலன்ஸ் இருக்க வச்சு 350 கூட வரலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இந்தியா அலைன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனை இது வரைக்கும் பாஜக பார்த்ததில்லை. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு மறண்டு போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் பாஜக 300க்கு மேலே வரும் நம்பிக்கை இருக்குது, யாருக்கெல்லாம் காங்கிரஸ் 300க்கு மேலே வரும், 300னா அந்த கூட்டணி 300க்கு மேலே வரும் நம்பிக்கை இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி.